இன்னைக்கு ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேத்து நைட்டு தூங்கும்போது அலாரம் வைக்க மறந்துட்டேன். காலையில எந்திரிக்கும்போது ஒரு 1/2 அன் ஹவர் லேட் ஆயிடுச்சு. எப்பவாவது இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணும்போது தான் நம்மளுக்குன்னு ஒரு வேலை எக்ஸ்ட்ராவா வரும். எப்பவாவது இந்த மாதிரி லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, அன்னைக்கு கண்டிப்பா வீட்ல மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா, ஈஸியா ரெடி பண்ற மாதிரி ஒரு ஒன் பாட் ரைஸ் தான் இருக்கும். இன்னைக்கு என்னோட லஞ்ச் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா, ஈரோட ஸ்பெஷல் அரிசியும் பருப்பு சாதமும், அதுக்கு கூடவே உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரெசிபி ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல இருக்கு. அதனால இன்னைக்கு ரெசிபி வந்து ஷேர் பண்ணல. ரொம்ப ஈஸியான ஒரு ஒன் பாட் ரைஸ் அப்படின்னா அது வந்து அரிசி பருப்பு சாதம் தான். ரொம்பவே குயிக்காக வந்து ரெடி பண்ணிடலாம். தொட்டுக்கிறதுக்கு கூட பெருசாக எதுவும் செய்ய வேணாம். சும்மா ஒரு வடகம் மட்டும் வறுத்து வச்சிங்கன்னா போதும். இந்த சாதத்துக்கு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இந்த சாதத்தோட டேஸ்ட்டே ஃபைனலாக அந்த மிளகு ஜீரகம் நல்லா பொடியாக நுணுக்கிட்டு சேர்க்குறோம் பாருங்களேன், அதில் தான் இருக்கும். இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோட பிரணவுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் கேரட் ஜூஸ் தான் வந்து கொடுத்துருந்தேன். மார்னிங் டைமில் ஸ்கூலுக்கு அவசர அவசரமாக கிளம்புறதுனால பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து சாப்பிடுவாங்க. ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படின்னு டெய்லி ஏதாவது ஒரு ஜூஸ் கொடுத்துருவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கேரட் ஜூஸ் தான் ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உள்ளே போகுதோ இல்லையோ கண்டிப்பாக ஜூஸ் வந்து உள்ளே போயிடும். இன்றைக்கி சாதத்துக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் ரெடி பண்ணியிருந்தேன். பிரணவுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணிவிட்டு உப்பு மிளகாத்தூள் போட்டு கொடுத்து விட்டுருவேன். இப்படி சாப்பிடும்போது குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சாதத்துக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்கும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குழிப்பணியாரமும் கூடவே தொட்டுக்கிறதுக்கு 1 மினிட் தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். வீட்லேயே நம்ம மோஸ்ட்லி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற இடம் அப்படின்னா அது வந்து கிச்சனாக தான் இருக்கும். இப்போலாம் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாரும் கையிலையுமே இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் தெரியலனா கூட உடனே ஃபோன் எடுத்து தட்டு உடனே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கையில் இருந்துருச்சு அப்படின்னா அதுவே போதும். அதை தாண்டி போர் அடிக்குதுங்கிற வார்த்தைக்கே இடமே கிடையாது. ஒரு நாள் ஃபுல்லாக கையில் இருந்தாலுமே அது நம்மளை என்கேஜாக வச்சுக்குது. இந்த மொபைல் ஃபோனை தாண்டி உங்களை நீங்கள் என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு வேறு என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி விஷயம் பிடிக்கும். ஒரு சிலர் சாங்ஸ் கேட்பாங்க, ஒரு சிலர் வந்து வெளியே போகிறது ரொம்ப பிடிக்கும், ஒரு சிலருக்கு இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி மொபைல் ஃபோனை தவிர உங்களை என்கேஜாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வேற என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீக்கான லாங் வீடியோ 2 டேஸ் முன்னாடி ஆல்ரெடி நம்மளோட சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அதையுமே செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது இந்த இயர் வெயில் பயங்கரமாகவே இருக்குது. இந்த சம்மரை சமாளிக்கிறதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஃபுட் ஹேபிட்லாம் எடுத்துப்பீங்க அப்படின்னு அதையுமே மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். காலையில் ஒரு 8:30ங்கும் போதே எனக்குமே வேலை முடிஞ்சிருச்சு. பிரணவுக்கு லஞ்ச் பேக் பண்ணும் போதே எங்களுக்கு பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாதம் சேர்த்தே வச்சாச்சு. மதியம் போல் உருளைக்கிழங்கு ஃப்ரை மட்டும் எங்களுக்கு தனியாக ரெடி பண்ணணும். இன்றைக்கான லஞ்ச் மெனு அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.